வணக்கம் நேயர்களே, புகார்பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 0444211066 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்களது நிகழ்ச்சியின் சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகருமான திரு கங்காதரன் அவர்கள் வழங்குவார்கள். அதேபோன்று உங்களது புகார்களை நீங்கள் தபால் வாயிலாகவும் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார்பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இன்று நமது நேயர்களின் கேள்விகளுக்கு புகார்களுக்கு உரிய தீர்வினை சொல்ல வந்திருக்கும் நமது விருந்தினர் திரு கங்காதரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைக்கு அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக அந்த மீட்டிங் போச்சு. அது நிறைவு நாளில் மோடி அவர்கள் உரையாற்றும் போது பல்வேறு பிரச்சனைகள் சொன்னார். தொழிலதிபர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு உரிய தீர்வினை, அதாவது அவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எளிய முறையில் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்ற முறைகள். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கன்சர்னிங் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசினது இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசியிருந்தார் நேற்று நரேந்திர மோடி அவர்கள். ஒரு பிரதமரே இப்போ பேசக்கூடிய அளவிற்கு இந்த ஒபிசிட்டின்ற பிரச்சனை இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நியூட்ரிஷனாக இருக்கட்டும் அல்லது உணவு லைஃப் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. பிரதமர் அவர்களே இதை பற்றி பேசும் அளவிற்கு உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். இன்றைக்கி உடல் வளர்த்தும் உயிர் வளர்த்தும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி உணவு முறையை சார்ந்து தான் நோய்கள் இன்றைக்கி பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பண்டைய காலத்தில் உண்ட உணவுகளெல்லாம் இன்றைக்கி யாருமே சாப்பிட்றது கிடையாது. அன்றைக்கி யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போக மாட்டோம், அடிக்கடி போக மாட்டோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கி எல்லாமே இலகுவாக இலகுவாகவும் ஸ்பீடாகவும் கிடைக்குது. இன்றைக்கி தானியங்களாக இருக்கட்டும், மற்ற வகையான சிக்கன் போன்ற பிராய்லர் கோழியாக இருக்கட்டும், இப்போ ஆடுகளை கூட வளர்ப்பாடுகளாக வந்துருச்சு. இப்படி எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்கிங் வெரி வெரி ஃபாஸ்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வளர்கிறதுக்கான அந்த எடைகள் கூடுவதற்காக இவங்க மருந்து மாத்திரைகள் ஊசி போன்ற இதுக்கெல்லாம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது அது நம்ம கன்சம்ஷன் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாதிப்பு ஏற்படுது. இன்றைக்கி எல்லாமே இந்த பாதிப்பு இன்றைக்கி அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக் யாருக்கும் வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 வயசு 19 வயசு இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மைதா வகையை சார்ந்த உணவுகளை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, மைதா வகையை தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இது இந்திய அளவில் பார்த்தோம்னா அப்போலாம் ஃபாரினில் தான் சுகர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஃபாரினில் தான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் மூளை முடுங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒபிசிட்டியால், சுகரால், எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக உணவு முறைகள் தான் பேஸாக இருக்குது. அப்போது உணவு முறைகள் சார்ந்த அப்போ விவசாயம் கடினமான உழைப்போம். இன்றைக்கி உழைக்கின்ற இதுவே கிடையாது, ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டுறது, காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறது, உடனே குளிக்கிறது, உடனே ஆஃபீஸ்க்கு போகிறது, உடனே அங்கே ப்ரெஷர் என்ன வேலை இருக்கோ அதை பார்க்குறது அப்படின்ற சொல்ல இன்றைக்கி எல்லாமே ஜிங்க் சேக்காக மாறிடுச்சு. அப்போ அப்படி ஜிங்க் சேக்காக மாற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி மனிதனுடைய ஆயுட்காலமே குறையுது. ஏறக்குறைய இன்றைக்கி 18 வயசுலேருந்தே அவங்களுக்கு உயிர் ஹார்ட் அட்டாக்கில் எதனா ஒன்றில் போயிடுது. இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த இது பிள்ளைகள்லேருந்தே குழந்தைகள்லேருந்தே இதை நம்ம அறிவை நம்ம ஊட்டணும். ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் திட்டமிடல் மட்டுமே கொண்டு வர முடியும். இப்போ 60 வயசு ஆட்களையோ 80 வயசு ஆட்களையும் நம்ம திருத்த முடியாது. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இருக்கிற எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிற பசங்களுக்கு விளையாட்டு சார்ந்த ஒரு உணவு சார்ந்த முறைகளை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி நம்ம உணவு சார்ந்த விளையாட்டு சார்ந்த முறைகளை கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான். நம்ம படிக்கும்போது அதில் ஒரு சார்ட் கொடுக்குறாங்க, ஒரு முக்கோணம் போட்டு சரிவிகித உணவு, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கணும்னு கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு என்ன உணவுகள் சாப்பிட்றது, வீட்டில் அந்த மாதிரியான உணவுகள் வழங்க சாத்தியக்கூறுகள் இருக்கா? இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது செகண்டரி. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியுன்றது நம்ம அந்த அவேர் நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க புரோட்டீன் கிடைக்கிறது, நீங்கள் பிராய்லர் கோழிலையும் ப்ரோட்டீன் கிடைக்குது, நாட்டு கோழிலையும் கிடைக்குது. அப்போ எது குட்டுன்றது நம்ம
விளக்கணும். இல்லை கண்டிப்பாக குறிப்பாக நீங்கள் ப்ரோட்டீன் பற்றி பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி கண்ட்ரின்னு தான் சொல்லப்படுது. இந்தியாவில் வந்து மிக அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய உடல் எடையில் 1 கிலோவுக்கு 1 கிராம் அந்த அளவுக்கான சாப்பிடணும், அந்த இது இருக்கணும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனோடைய அளவு மிக குறைவாக எடுக்கிறோம். அதுக்கு சோர்சஸும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது இப்போ இந்த சிக்கன் அதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட அதுலேயுமே கலப்படம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வியாபார நோக்கமாயிடுச்சு. நீங்கள் எந்த உணவு முறைகளும் வந்து வியாபார நோக்கத்தோட இந்தியாவில் செயல்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து வேர்க்கடையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. வேர்க்கடையிலே வந்து ஒரு கட்டத்தில் கொலஸ்ட்ரால்னு சொல்லி நம்மளை வந்து அதை சாப்பிட விடவும் பண்ணாங்க. இது வந்து ஒரு வாணிப ரீதியாகவும் அதை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அப்போ இன்னைக்கு அந்த வேர்க்கடையில் இன்னைக்கு வந்து அவ்வளோ அபரிதமான ஒரு சத்துக்கள் இருக்குன்றதை நாம தான் வெளிக்கொண்டு வரணும். இப்போ இன்னைக்கு வந்து பேஸ்ட் வேப்பங்குச்சி வளர்க்கணும், இப்போ இன்னைக்கு வந்து கறி துண்டை வளர்க்கணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கறி பேஸ்ட் வேர்க்கடலை வந்து நம்ம சாப்பிட்றது மெத்தட் இருக்கு. நம்ம வந்து அதை வறுத்து சாப்பிடும்போது அது அந்த மாதிரி அவிச்சு சாப்பிடணும். அதுதான் மக்கள் வந்து அதை வந்து கடலை மிட்டாயாகவோ அல்லது இந்த மாதிரி ஃபார்ம் வேற ஃபார்ம்ல வந்து சாப்பிடும்போது அதோட பிரச்சனைகள் வருது இல்லையா? இல்ல பிரச்சனைகள்ன்றது இதை திட்டமிட்டே வந்து இதை வந்து தடுக்கிறாங்க. இது வந்து இது மேல ஒரு மறைமுகமான தாக்கத்தை இதை பத்தி நம்ம பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, என் பேர் அனந்தலட்சுமி, அடையார் மண்டலம் 13, ஈகார்த்தாங்கல் ஏரியா, சைதாப்பேட்டை டிவிஷன் 168. தெருவுக்கு வந்து பேர் பலகை வந்து எல்லாம் சனசன் ஆயிடுச்சு. முதலமைச்சர்லேருந்து கலெக்டர் எல்லார்கிட்டையும் இது பண்ணி பெட்டிஷன் கொடுத்து எல்லாம் இது பண்ணிட்டோம். எல்லாருடைய கையெழுத்து வாங்கியும் சனசன் ஆயிடுச்சு. வைக்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க. தெருக்கு வந்து நேம் போர்டு கிடையாது, எல்லா தெருக்கும் இருக்கு. இல்ல என்ன பர்பஸ், யாரு இதை வந்து என்ன பர்பஸ்க்காக பண்றாங்க, யாரு பண்றாங்க? நம்ம யாரும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா எங்களை வெட்டி பின்னாடி காத்துட்டு இருக்காங்க எங்களை கொலை இது பண்றதுக்கு. அந்த மாதிரி கூட்டங்கள் தான் இங்க நிறைய பேர். இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அந்த பேர் பலகையை வைக்க விடாம பண்றதுக்கு? அது வந்து இப்ப 3வது தெரு 1வது குறுக்கு தெருன்னு பாதி பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்களா பேரை இது பண்ணிட்டாங்க. அந்த 2 பக்கமும் அந்த பக்கம் வழி வந்ததுனால ஆக்சுவலான கரெக்டான பேர் வந்து 4வது தெரு 1வது குறுக்கு தெரு தான். அது அந்த போர்டு வைக்க விடாம பண்றாங்க. நாங்க வைக்கிறோம் சொல்லி லெட்டர் எங்களுக்கு வந்ததுல இருந்து இருக்கு. அது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே வச்சிருக்கோம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. எந்த வார்டு வருதுமா? அது வந்து சைதாப்பேட்டை வார்டு வருது. இந்த வார்டு நம்பர் சொல்லுங்க. 168. எந்த மண்டலம் வருது? ஜோனல் எந்த ஜோனல் வருது? ஜோனல் வந்து 13 அடையார். 13 அடையாறு. ஆமா. ஓகேம்மா. இப்போ வந்து அந்த ஜோனல் செயலாளரை பாத்தீங்களா? நாங்க எல்லாருக்கும் இது கையெழுத்து வாங்கி லெட்டர் போட்டு கலெக்டர் முதலமைச்சர்ல இருந்து லெட்டர் வந்தாச்சு எங்களுக்கு. சரி, வைக்கிறோம் சொல்லி வந்து அது 2 வருஷம் ஆயிடுச்சு. அது வைக்க விடாம வந்து டிப்போ போய் மிரட்டி கிரட்டி கூட்டமா போய் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆர்டர் யாரு போட்டு கொடுத்தது உங்களுக்கு வைக்கணும்னு சொல்லி? என்ன சொல்றீங்க? இல்ல ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்றீங்களே, லெட்டர் எங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. இல்ல நீங்க அனுப்புன லெட்டர் வந்தாச்சு. ஏமா இல்ல அனுப்புனதுக்கு பதில் வந்து யார்கிட்ட இருந்து வந்தது உங்களுக்கு? கலெக்டரா முதலமைச்சரா இது வந்திருக்கு. அதுல என்னென்ன வந்திருக்குமா? இது வந்து இல்ல எனக்கு இதுல வந்து பல கேள்விகள் இருக்கு. இப்போ அதை போர்டு வைக்க விடாம பண்றது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? இப்போ நீங்க என்ன பர்பஸ்க்காக அந்த போர்டு வைக்கணும்னு வலியுறுத்துறீங்க? அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. உங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களை தொடர்பு கொள்வாங்க, நீங்க தெளிவா சொல்லுங்க. அதை கேட்டுட்டு அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களாம்மா? நன்றிம்மா. அடுத்த இருக்கு. நன்றி. இல்லை அதுதான் சார், இந்த கேள்விகள் தான் எனக்குமே எழுது. ஏன்னா இவங்க என்ன பர்பஸ்க்காக இவங்க வந்து அந்த போர்டு வைக்கணும் ரீசன் எதுவும் சொல்லலை. இவங்க வந்து மறைச்சி அவங்க தெரிஞ்ச இது இல்லை, அதான் தெரியும், யாரும் வெளியே தெரியக்கூடாதுன்ற சென்ஸில் பேசுகிறாங்க. இல்லை எதுக்காக அவங்க போர்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அல்லது இவங்க எதுக்காக வைக்கணும்னு வலியுறுத்துறாங்கன்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. சார் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்கள் அவங்களை தொடர்பு கொண்டு தனியாக பேசும்போது கொஞ்சம் கண்டிப்பாக ஃப்ரீயாக பேச வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சார். அதான் சார் நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். இது வந்து திட்டமிட்டே வந்து உணவு மேலே ஒரு வெளிநாட்டிலேருந்து அயல்நாடு எல்லாம் வந்து ஒரு தாக்குதல் உணவு முறையில். ஏன்னா உணவு முறையில் நீங்கள் வந்து ஷேக் பண்ணால் தான் அடுத்தது டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரெஷர், பிபி கண்டினியூஸாக வந்து மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து உடல் ரொம்பவும் விக்கவாயிடக்கூடாது, ரொம்பவும் நல்லா வந்துடக்கூடாது, ஒரு பாதிப்புக்குள்ளேயே இருக்கணும். ஒரு மாதம் ஒரு பொருளை வந்து ஒரு மாத்திரையை வந்து ஒரு 5000 10,000 வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். அவன் வேலைக்கு போனால் ஒரு 50,000 சம்பாதிக்கிறான்னா ஒரு 5,000 மெடிக்கல் ஷாப்புக்கு செலவு பண்ணணும். இதை வந்து ஒரு கண்டினியூஸாகவே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்டமைப்பு இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த மெடிக்கல் மாஃபியா.
இப்போ இதுக்கு வந்து இந்த திட்டத்தை முறியடிக்கணும். பாரத பிரதமர் வந்து இந்த திட்டத்தை முதல்ல முறியடிக்கணும். இது எதனால் இது களையப்படணும், இதுக்கான ஒரு திட்டமிடலை உருவாக்கணும். இதற்கான ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி இப்போ தலைமை செயலாளர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதே போல் மத்திய அரசாங்கமே ஒரு மாநிலத்துக்கும் ஒரு குழுவை உருவாக்கி இதனால் என்ன நடக்குது, ஏன் இப்படி இந்த மெடிக்கல் ஷாப்பில் இவ்வளோ, இந்த மருத்துவத்தில் இப்படி ஒரு என்ன நடக்குது, மாஃபியா என்ன பண்ணுறாங்க, இதில் பார்த்தோன்னா ஒரு மாத்திரை இருக்கும், ஆனால் அதே பேரில் 150 மாத்திரை வந்திருக்கும். சார் கம்பெனி அதுதான் சார், ஆனால் ஒரே இதுதான் சார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் என்ன நடக்குது? மெடிசினுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு சமூக வலைதளங்களையும் சரி பல்வேறு விஷயங்களும் வந்து உணவு சார்ந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தரவுகள் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து நம்ம தன்னுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்தால் தான் அது நடக்கும். இது அரசாங்கம் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் சார் பொறுப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தணும் சார். நீங்கள் ஒரு திரைப்படத்தில் வர வசனங்கள் இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் நிற்குது. நீங்கள் பண்ணுற விளம்பரங்கள் ஒரு அரசாங்கம் பண்ணணும். அதற்கான ஒரு தொகையை நீங்கள் ஒதுக்குங்க, மக்களுக்கு விளம்பரப்படுத்த ஒதுக்குங்க. நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் அவங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் சரியானது சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அவங்க கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. புரியுது. இவங்க பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? பேர் கேசவன். என் பேர் கேசவன் சார். சொல்லுங்கள், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஊரில் சொத்து இருக்குது சார். சொத்து நாங்கள் 3 பேர், அண்ணன் தம்பி ஒரு அக்கா. சரி, எந்த ஊரில் சார்? திருநெல்வேலியில். திருநெல்வேலியில் எங்களுக்கு சொந்த ஊர் வெங்கட்ராயபுரம். வெங்கட்ராயபுரம், சரி. ஆமாம் சார். அந்த 3 பேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஆமாம், அவங்க வாரிசுகள் வந்து சரியானபடி வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வர மாட்டேங்காங்க. சொத்தெல்லாம் நாங்கள் பங்கு வச்சுட்டோம். சரி. எழுதுறதுக்கு சிக்கலா இருக்கு சார். அக்கா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப டயர்டா இருக்கு தஞ்சாவூர்ல. ஓகே. அக்காட்ட இருந்து விடுதலை பத்திரம் எப்படி சார் வாங்குறது? அக்கா வர முடியாது. சரி, ரைட். ஓகே, உங்க கேள்வி புரியுது. சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். எத்தனை பேர் சார் உங்க கூட பிறந்தவங்க? நாங்க மொத்தம் 4 பேர் சார். சொத்து யார் பேர்ல இருக்கு? சொத்து தாத்தா பேர்ல இருந்து அப்பா பேருக்கு பட்டா வந்துருச்சு. அப்பா பேருக்கு மாத்துறீங்களா? அப்பா பேருக்கு பட்டா எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆனா அவங்க 2 பேருக்கு, எங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சொத்து இருக்கு, வேற சொத்து இருக்கு. சரி, இல்ல நான் கேக்குறேன், அப்பாவுடைய சொத்து. ஆமா. அப்பா இருக்காரா? ஊரில் இருக்காரா? இல்ல சார், அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு அம்மாவும் இறந்து. இருங்க, நான் சொல்றேன். டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? அப்பாவது எல்லாம் இருக்கு. வாரிசு கூட பிறந்த 4 பேர்ல இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப அக்கா வந்து விடுதலை பத்திரம் கொடுக்கணும்ல சார்? இல்ல சார், ஒரு நிமிஷம். அதான் அவங்க இன்னொரு 2 சகோதரர்கள் இறந்துட்டாங்க. அவங்க வாரிசுகள் ப்ராப்பரான முறையில் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ இவங்க 2 பேர்ல அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து விடுதலை பத்திரம் வாங்கணுன்றாரு. அதான் இப்போ விஷயம் சார். ஒன்றும் இல்லை சார். சார் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் கொடுக்க மாட்டீங்களா? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு? அவங்களுக்கு அண்ணன் தம்பி 2 பேருக்கு சொத்து இருக்கு. எனக்கு வர சொத்தை விட அதிகமாகவே இருக்கு. இல்லை சார், நீங்கள் இருந்தால் கூட நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் இந்த சொத்து உங்களுக்கு வருதுன்னா, இந்த சொத்து உங்களுக்கு எழுதுனா அந்த மற்ற 3 பேரும் உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆமா, கொடுக்கணும். ஆமா, அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்குலாம் சொல்ல முடியாது. அது ரைட்டு. நீங்க முறையா அவங்கள கூப்பிட்டு உங்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவினை பண்ணுங்க. எங்களுக்குள்ள பாகப்பிரிவினைலாம் எங்க அண்ணன் தம்பி 2 பேரும் இறக்கிறதுக்கு முன்னாலே பாகம் வச்சுட்டோம் சார். பாகப்பிரிவினை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். அவங்க பண்ணின பிறகு நாங்க பத்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரா இறந்துட்டாங்க. அப்படி அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களோட பசங்க இருக்காங்களா? பிள்ளைங்க இருக்குது. பிள்ளைங்க சரியா ஒத்து வர மாட்டேங்காங்க. ஒரு பொண்ணெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. வாரிசு சட்டிட்டே அவங்க எடுக்கல. ஆமா. இப்ப எங்க அக்கா வந்து உடம்பு சரியில்லாம வயசு கூட 80 வயசு ஆயிடுச்சு. சரி. அவங்க அக்கா வர முடியல. அவங்க அக்கிட்டல் பத்திரம் பண்ணா நீங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்படி வந்து ஸ்பெஷல் ஆக்ட்ல நீங்க வந்து ஒரு பணம் கட்டுறீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லனா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் சொன்னீங்கன்னா. தஞ்சாவூர்ல இல்ல சார் இருக்காங்க. நாங்க திருநெல்வேலியில இருக்கோம். இடம் எங்க இருக்கு? இடம் வந்து வெங்கட்ராயபுரம். நாங்க இருக்க பக்கத்துல இந்த விஜயநாராயணம் பக்கத்துல இருக்கு சார். நீங்க வந்து அங்க வந்ததான் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி. ஆமா. அவங்க அக்கா வர முடியலன்னா அவங்க வீட்டுல வந்து பண்ணுவாங்க. எப்போ கூட அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற இதுக்கு தான் வர முடியுமா தவிர மற்ற மாவட்டத்துக்கு வர முடியாது.
ஆமாவா, இப்ப அக்காவிலே முடியல அவங்கள்ட்ட அந்த விடுதலை பத்திரம் ஒண்ணும் வேற வக்கீல் மூலியமா ஏதாவது வாங்கலாமா? இல்ல சார், இதெல்லாம் நீங்க வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் விடுதலை பத்திரம் அக்குடில பத்திரம் செல்லுபடி ஆகும். அவங்க தான் பத்திரமே பண்ணலையே. இல்ல சார், இப்போ அவங்க கேட்டு விடுதலை பத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. விடுதலை பத்திரம் அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போட முடியும். அப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து பண்ண முடியல, அந்த ரிஜிஸ்டருக்கு பணம் கட்டி அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. அது கூட அந்த மாவட்டத்துக்குள்ளே தான். இவரு தஞ்சாவூருக்கும் அதுக்கும் பண்ண மாட்டாங்க. புரியுது. இல்ல நீங்க தான் சார் அதை அவங்களை கூட்டு போனோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. முடியலாம் கூட நான் பரவாயில்ல, நீங்க தான் அழைச்சிட்டு போனோம் அவங்கள. சரி சார். சரி சார், நன்றி சார், நன்றி அழைத்ததுக்கு நன்றி. சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க 6 மாசமா போடுற லைனே கிடைக்கல, கிடைச்சிக்கிட்டு. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்க நிகழ்ச்சி அருமையா இருக்கு, நடத்துங்க சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி. வணக்கம். இல்லை, அதாவது அவங்க பத்திரமே முதல்ல பண்ணலை, பாகம் மட்டும் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ பத்திரம் பண்ண முன்னாடி அவங்க 2 சகோதரர்கள் தவறுனால அவங்க பசங்க சரியான முறையில் கான்டாக்டில் இல்லை. இப்போ உங்கள் அக்காவும் தஞ்சாவூரில் இருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் தான் இடம் இருக்குது. அப்போ திருநெல்வேலிக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஆமாம், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து அவங்களை திருநெல்வேலிக்கு கூட்டி அந்த விஜயநாராயணம் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்கள அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எஸ்ஆர்ஓவுக்கு கொண்டு வரணும். அப்படி வர முடியல, அவங்க அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு இடம் சொன்னீங்கன்னா அங்கே வந்து பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கான பணம் கட்டினா எஸ்ஆர்ஓ வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பட் அந்த பர்சன் இங்கே வந்து தான் ஆமாம், அவங்ககிட்ட ஏதாவது அங்கே சைன் வாங்கிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. முடியவே இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல? இல்லை சார், நீங்கள் முடியலாம் வந்து அதுதான் இருக்குது ஆப்ஷன். நீங்கள் முடியலாம் வந்து இப்போ இவங்க அப்படி முடியாத பட்சத்தில் வந்து இப்போ இவ்வளோ நாள்லாம் பண்ணியது, இப்போ ஏதோ ஒரு டிஸ்பியூட் ஆயிருக்கு அவங்களுக்குள்ள. புரியுது. அது இப்போ வந்து இது வேற எதனா பண்ண முடியுமா? நம்ம நிறைய பண்ணியிருந்திருக்கணும். ஆமாம், இதுதான் பண்ண முடியுமா கேட்குறாரு. இப்போ வந்து அப்படி வந்து இப்போ அவங்களுக்கு வர ஷேரை வந்து உயில் மாதிரி எழுதலாம். புரியுது. அப்படி பண்ணிக்கலாம். வீட்லேயே உட்காந்துட்டு ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு உயில் மாதிரி எது இது மாதிரி வந்து அதை பதிவு பண்ணலாம். புரியுது. அது வர பண்ணலாம். புரியுது சார். ஆனால் ரீச் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? யாகூப். யாகூப் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்கள், உங்கள் புகார் சொல்லுங்கள் யாகூப் சார். சார், இந்த மாதிரி வந்து எங்கள் மாமியாருக்கு 3 பிள்ளைங்க சார். சரி. அந்த 3 பிள்ளைகளை வந்து அந்த அம்மா சாம உயிரோடு இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட சர்வே நம்பர்லாம் போடாம ஒண்ணும் பண்ணாம அந்த அம்மாவை கூட்டு போய் மிரட்டி, இந்த மாதிரி ஒரு புள்ள மட்டும் நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிற்பாடு எனக்குன்னு சொல்லி உயிர் எழுதி வாங்கிட்டுங்க சார். அது அவ கூட வாங்க பேச்சு வாங்கிட்டு சார். இல்ல, அந்த அவங்க மாமியார் உயிரோடு தான் இருக்காங்களா? ஆமா சார், இருக்கிறாங்க. சரி திரு ஐயா, மாமியார் உயிரோடு இருக்கிறாங்க. மாமியாரை கூட்டு போய் அவங்க சர்வே நம்பர்லாம் எதுவுமே போடல. என் புருஷன் பங்குக்கு எனக்கு வர்றதை நான் என் பேட்டியை வந்து என்னை காப்பாத்துச்சுன்னு நான் பேட்டிக்கு தரேன்னு கொடுத்துருச்சு சார். எழுதி வச்சிருக்கேன். ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இப்போ மாமியாருடைய சொத்தாது? ஆமாங்க, மாமியார் சொத்து. மாமியார் சொத்தா மாமனார் சொத்தா? அது யார் பேர்ல இருக்கு? அது மாமனாரோட அவங்க அப்பா சொத்துங்க. சரி. இப்போ வந்து பேத்திக்கு அது அப்படி மாமியாரோட அப்பா. புரியுது சார். அதனால வந்து அது அவங்க ஓன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அப்படி எழுதலாம், ஓகேவா? அதை எழுத முடியாது. 2வது அவங்க பேத்திக்கு எழுதியிருக்காங்க, அது அதுக்கான ஒரு ரைட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது செல்லுபடியும் ஆகாது. ஓகே. இப்போ 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த உயில் எழுதியிருக்காங்களே அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா நீங்கள் போய் பேசி கேன்சல் பண்ண வேண்டியதானே? அதை அது அந்த அம்மா மிரட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களை பக்கத்துல விடுறதில்ல அந்த அம்மாவோட. நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உரிமை இருக்குல்ல, இந்த மாதிரி இது ஆபத்தான இதுல இருக்காங்க அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அதையும் கொடுத்து ஒரு தடவை பார்த்தேன் சார். அது அங்க வந்து அந்த புள்ள மிரட்டி அந்த புள்ள அந்த கிளவிய ஜாட காமிச்சோட அது பயந்துக்குது சார். இப்ப அவங்க தான் கூட்டு போய் இழுத்து வச்சிருக்கிறாங்க. மீதி 2 மாவு வீட்டுக்கு வர்றதுல மகனையும் சேர்த்துறது இல்லை அந்த அம்மா. அவங்க கண்ட்ரோல் கூட வச்சுக்கிட்டாங்க. சரி 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 சரி. அதனால வந்து உயிரில் வந்து சர்வே நம்பர்ல எதுவுமே போடலைங்க. சரி. சும்மா மொட்டையா என் புருஷனுக்கு வரக்கூடிய பங்குல இருந்து எனக்கு வர்ற பங்கை நான் என் பேச்சு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குல்ல? ஆமாங்க. அந்த 3 பிள்ளைங்களுக்கு தான் சாரம். ஏன்னா வந்து அவங்க 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 சொத்து அவங்க சொந்தமா சம்பாதிச்சிருந்தா ஓகே. அல்ல, அவங்க மாமனாருடைய சொத்து. ஆமா. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யாரு வாங்கணும் லீகல் பார்த்தாங்கன்னா உங்க சைன்லாம் வாங்க தான் அதை பண்ண முடியும். ஒண்ணு, நீங்க வந்து எஸ்பி கிட்ட ஒரு இதை வந்து இது சம்மந்தப்பட்டான ஒரு புகாரை கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா லோக்கல் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க பேசி சமாளிப்பாங்க. சரிங்க சார். எஸ்பி கிட்ட ஒரு புகாரை கொடுத்தீங்கன்னா எஸ்பி திட்டவட்டமா ஃபுல்லா விசாரிப்பாங்க. சரிங்க சார். அப்போ விசாரிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே விடுவாங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு 10 நாளா முயற்சி பண்ணி இன்னைக்கு முடிச்சிட்டேன் சார். நன்றி சார். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. அடுத்ததுக்கு நன்றி.
அதான் சார் இப்போ அந்த உணவு முறை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க மைதா அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வந்து அந்த மைதாவில் செஞ்ச உணவுகள் புரோட்டா தான் அதிகமான அளவு உட்கொள்ளப்படுகிறது. அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பல ஊர்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. எளிய மக்களுடைய உணவாகவும் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுன்றது இப்போ சமீப காலமாக ரொம்ப காலமாக பேசப்பட்டாலும் இப்போ சமீப காலத்தில் தான் மிக அதிகமாக அதை பற்றி பேசப்படுகிறது. ஆனாலுமே வந்து அதை தவிர்க்க முடியுமா அப்படின்ற இது ஒரு சமூகத்தில் வந்து ஊடுருவி விட்ட ஒரு பொருளாக இருக்குது. அது எப்படி அதை வந்து நம்ம எராடிகேட் பண்ண முடியும்? நமக்குன்னு சுகாதாரத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மண்டலத்துலேயும் சரி, ஜோனலையும் சரி, நகராட்சியிலையும் சரி, பேரூராட்சியிலும் சரி, பிடிஓ ஆஃபீஸு ஊராட்சியிலும் சரி, அப்படி இருக்குது. எல்லாத்துலேயும் சுகாதாரத்துறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே சுகாதாரத்துறை வந்து அங்கே இருக்கிற டீ கடைகள், ஹோட்டல்கள் எல்லாமே ஆய்வு பண்ணுறாங்க. அதே போல் தமிழக அரசும் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணும். ஏன்னா வந்து தமிழக அரசும் வந்து இன்றைக்கி வந்து மைக்கே கவரில் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் இன்றைக்கி பயந்து அதை மாற்றுறாங்க. வாழை இலையை கட் பண்ணி வைக்கிறாங்க. சூடான சாப்பாடு மைக்கே கவரில் போடக்கூடாதுன்னு. அதே போல் வந்து டீ கிளாஸ் பார்த்திங்கன்னா பாய்லரு எங்கேயுமே கிடையாது. சுடு தண்ணியை போட்டு அலசது கிடையாது, அப்படியே போட்டு அப்படியே கொடுக்குறது. இப்போது நீங்கள் இந்த மைதான்றது வந்து இடைப்பட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை, மூக்கடலை, இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து அதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம் ஈவினிங்லாம். இப்போ எந்த கடையிலும் அது விற்கிறதே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக சார் இதை பற்றி பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் பாபுங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்களுடைய புகாரை சொல்லுங்கள் பாபு சார். சார் ஒரு சின்ன புகார் சார். அதாவது வந்து மனைவி பேர் செல்விங்க. சரி. அவங்க வந்து அவங்களோட ஊர் வந்து கடலூர் மாவட்டம் கந்தகுமாரன். அவங்களுக்கு ஒரு 6 சென்ட் இடம் இருக்குங்க சார். சரி. இப்போ அந்த 6 சென்ட்ல வந்து அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. சரி சார். அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க சார். புரியுது, சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா அந்த பத்திரம் வந்து காணாமல் போயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு நெகிழ் காப்பி போடுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. இப்ப அண்ணங்கிற ஒருத்த முறையில வந்து அதாவது அவங்க அம்மாவுக்கு 2 ஒய்ஃப்ங்க, 2 கணவர். ஓகே. அதுல வந்து அவங்க அப்பா வேற, இவங்க அப்பா வேறங்க. புரியுது. இதுல என்னன்னா இவங்க அம்மா பேரு இளவரசி, அவங்க பொண்ணு பேர் வந்து செல்விங்க. கார்டியன் சொல்லிட்டு இப்ப விலங்கு சான்று நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல போட்டு நாங்களும் எடுத்துட்டோம். சரி. இப்ப நெகிழ் காப்பி போடணும் சார், நோட்டரி அட்வொகேட்டை வச்சு நீங்க இது பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. இது இந்த சொத்துல வந்து அண்ணங்கார வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி கங்காதரன் சார், புரியுது சார். போடுவேன் அப்படிங்கிறாரு. கேள்வி புரியுது. சொல்லுங்க சார். சார் இப்போ அவங்க வந்து இவங்க கூட பிறக்கல, வேற வைஃப் வேற வைஃப் போடுறவங்க தானே, வேற ஹஸ்பண்ட். ஆமாங்க சார். சரி சார், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற கணவருக்கு இவங்க அம்மா வயசுல பிறந்திருக்காங்க. பட் என்னன்னா வேற கணவருக்கு பிறந்த இவங்க அம்மாவுக்கு 2 கணவர். இப்போ இந்த சொத்து யார் பேர்ல இருக்கு? முழுக்க என் மனைவி பேர்ல தான் இருக்குங்க சார். மனைவி பேர்ல எப்படி வந்து சொத்து? என்னங்க சார்? மனைவி பேர்ல எப்படி வந்து சொத்து வந்தது சார்? சொத்து வந்து அவங்க அம்மா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். எப்படி கிரையமா இது கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்தாங்க சார்? அது கிரமே எழுதி கொடுத்து அந்த பத்திரம் மிஸ் ஆயிடுச்சுங்க சார். சரி. அந்த அது வந்து ஓன் ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்துச்சா இல்லை வந்து அவங்க சம்பாதிச்சு வாங்கினாங்களா அதை? சார் அவங்க அப்பா வந்து இறந்துங்க. அவங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரிங்க. சரி. அவர் இறந்து இவங்க அப்பா பேர் வந்து செல்வராஜுங்க. சரி. அந்த அண்ணாங்கிற அப்பா பேர் வந்து என்ன பேர்? குமரன். இப்ப வந்து என்னங்க சார், இதுல ஒரு சின்ன இதுனா இவங்க அப்பா வந்து இறந்து அதுக்கு உண்டான பணம் கிடைச்சு அதே வச்சுதான் இவங்க அம்மா இடம் வாங்கி போட்டு இப்போ மைனர் செல்வின்னு சொல்லி அதுல வந்து பதிவு பண்ணிருக்காங்களா இந்த பணத்தால வந்து வாங்கணும்னு? ஆமாங்க சார், எல்லாமே பதிவு பண்ணி விலங்கு சான்றுலையும் கார்டியன் வந்து. சார் இப்போ உங்களுக்கு வந்து அந்த பத்திரம் வாங்கணும். ஆமாங்க சார், பத்திரம் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா காணா போச்சுன்னு? சார் இப்ப வந்து நாங்க இருக்கிறது கோயம்புத்தூருங்க சார். இப்ப அது காணாம போனது வந்து கடலூர் மாவட்டங்க. சரி. இப்ப ஆன்லைன் மூலியமா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துறீங்களா இல்லையா? இன்னைக்கு கொடுக்க போறோங்க சார். நீங்க கொடுங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க. போலீஸ் வந்து 30 நாளுக்குள்ள விசாரிப்பாங்க. சரிங்க சார். 30 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. சரிங்க சார். எஃப்ஐஆர் போட்ட பிறகு வந்து நீங்க இதுக்கு இந்த பிட்வீன்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. சரிங்க சார். அட்வர்டைஸ்மெண்ட். ஆமா சார். ஒரு இங்கிலீஷ் பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர். ஆமா, எதனா ஒரு பத்திரிகை, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒண்ணுத்துல கொடுத்தா போதும். சரிங்க சார். அத கூட அட்டாச் பண்ணி. சரிங்க சார். நீங்க வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு சீல் வாங்கிங்க.
வாங்கிட்டேன். சரிங்க சார். வாங்கிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஓகேங்க சார். அவங்க நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, கண்டுபிடிக்க முடியல இந்த பத்திரத்தை ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரிங்க சார். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த இடத்த நீங்க விற்கலாம், கொள்ளலாம், எதோ ஒன்று பண்ணிக்கலாம். சரி சார். இப்போ அண்ணங்கிற ஒரு முறைக்கு ஏதோ உறவு இருக்குங்க? வர முடியாது. ஏன்னா பட் அவங்க மைனராக சொல்லி எழுதியிருக்காங்க. ஆமாங்க சார். மைனர், செல்வி, கார்டியன். எத்தனை வருஷம் அதை எழுதி சார்? ஒரு 26 வருஷம். அதெல்லாம் வர முடியாது. ஆமா. ஏன்னா என் மனைவி வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்க. அவங்க 10 வயசுலயே கொண்டு ஹாஸ்டல்ல விட்டாங்க, கோயம்புத்தூர் ஹாஸ்டல்ல. அப்புறம் அவங்கள நான் சந்திச்சு அங்க போய் ஹாஸ்டல்ல கேட்டு அவங்கள நான் திருமணம் பண்ணிட்டேங்க சார். சரிங்க சரிங்க. இப்போ இல்லை அதான் சார் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அந்த பிரதர்ன்றவர் கண்டிப்பாக வர முடியாது. அதனால நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. சார் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? இப்போ வந்து என்கொயரி பண்ணுவாங்கன்னா நாங்க இப்போ அந்த ஊர்ல இல்லையே இல்லைங்க சார். கூப்பிடுவாங்க போலீஸ். நீங்க காணா போனது கடலூர்ல? ஆமாங்க சார். கடலூர்ல நீங்க எங்க தொலைச்சிங்க, ஏதாவது எங்க போட்டீங்கன்னு கேட்பாங்க போலீஸ். சரிங்க சார். நீங்க இங்கிருந்து கொடுத்துட்டு நீங்க விசாரணை பண்ண சொல்ல அங்க போய் தான் ஆகணும். அதாங்க சார். அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி தருவோம், அது நீங்க வாங்குறதுக்கு கண்டிப்பா வந்து ஆகும். ஆமா, நீங்க போய் தான் ஆகணும். அது நீங்க விசாரிச்சுட்டு தான் அதை கொடுப்பாங்க சிஎஸ்ஆர். ஓகேங்க சார். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க சார், ஒரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு இ சேவை மையத்துல போய் முதல்ல வந்து எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த கம்ப்ளைண்ட வந்து நாங்க எடுத்துக்கிறோம், நோட்டரி அட்வொகேட் வச்சு இது பண்ணிக்கணும்னு. இப்ப இவங்களோட அம்மாவோட சர்டிபிகேட்ல இல்லைங்க சார், டெத் சர்டிபிகேட்ல இல்லைங்க. இப்ப தேவையில்லை, உங்க பேரு தான் இப்ப கிரியமா தானே இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆமா சார். கிரயமா எழுதி கிரியமா இது கொடுத்தா தேவையில்லை, உயில இருந்தா மட்டும் தான் டெத் சர்டிபிகேட் வேணும். சரிங்க சார். அது தேவை கிடையாது. நன்றி சார். நன்றி. குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசுறதுக்கு முக்கிய காரணம் இது பொருளாதார ஒரு ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் எல்லாம் அவர் வந்து பேசியிருக்கா. அப்படி இதில் குறிப்பாக நம்ம சொல்லும்போது தமிழ்நாடை பற்றி அவர் பேசும்போது இந்த ஆய்வறிக்கையை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, 37% பேர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி, அதாவது அதிக உடல் பருமன் இருக்காங்க. இது ஆண்களுடைய எண்ணிக்கை, அதாவது சதவீதம். அதேபோன்று பெண்களுடைய சதவீதமாக பார்க்கும்பொழுது அது 40.4 இருக்கிறது. ஆண்களை விட பெண்களின் சதவீதம் இந்த உடல் பருமனை பொறுத்தவரை மிக அதிக அளவில் இருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த ஒபிசிட்டி ஆகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு முக்கிய ரீசனா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ், இம்பேலன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்? திருமணத்திற்கு பிறகு பெண்களுக்கு வந்து ஒபிசிட்டி அதுவும் ஏற்படுறது காரணம் வந்து ஒன்றில் வந்து ப்ரெக்னன்சி, ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உடலை வந்து அவங்க போஸ்ட் ப்ரெக்னன்சி திருமணத்திற்கு பிறகுன்ற சொல்லதோட போஸ்ட் ப்ரெக்னன்சி, அந்த ப்ரெக்னன்சிக்கு பிறகு உடல் எடை அதிகம். அது அதனால சில பேருக்கு ஒரு 30% ஏறுது. இந்த பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஒரு இன்னைக்கு வந்து விளையாட்டுகள் எதுவுமே வெளியே போய் விளையாட்டு மண்ணில் கால் பட்டாலே வந்து உடம்பு ஏறாது. நம்முடைய கால் வந்து பாதம் வந்து புயிர்ப்பு விசையில் கால் பட்டாலே உடம்பு ஏறாது. இதுதான் வந்து பண்டைய காலத்தில் நிறைய பெண்கள் ஆக்டிவாக வெளியில் போய் விளையாடுறது போய் இப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக சார் நம்ம பேசுவோம் இதை பற்றி விரிவாக. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? தேனி மாவட்டம் உத்தவ கோவை கிராமத்திலிருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்? சிக்கியராஜ். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார், நான் என் தங்கச்சிக்கு இடத்து தான செட்டில்மெண்ட் வந்தேன். அவன் சொன்ன மாதிரி நடக்கலை. சரி, அதை வாபஸ் போடலாமா சார்? தான செட்டில்மெண்ட்டு வாபஸ் அதில் நீங்கள் அந்த தான செட்டில்மெண்ட் அந்த நீங்கள் எழுதின பத்திரத்தில் இதை வந்து நான் எப்போ வேணால் திருப்பி எடுத்துப்பேன், நீ உடன்பாட்டுக்கு ஒத்து வரலாம்னு எழுதியிருந்தால் பண்ணலாம். அப்படி எழுதலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இதை கேன்சல் பண்ண சொல்லி ஆர்டிஓ கிட்ட மனுவாக கொடுக்கலாம். ஆர்டிஓ கிட்ட? ஆமாம். ஆர்டிஓனா ஆறுங்க, வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட கொடுக்கலாம். சரி, நன்றி சார். அடுத்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசுங்க சார். அப்போது இந்த மண்ணில் கால் படுறதே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பிடி பீரியடு பிள்ளைகளும் வந்து பிடி பீரியடில் விளையாடுற அளவுக்கு இன்றைக்கி சில பள்ளிகளை இப்போ விளையாடுறாங்க. அப்போ இந்த விளையாட்டு மேலே கான்சென்ட்டாக போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஈவினிங் வந்தால் பசங்க வந்து விளையாடிட்டு 1 hour 2 hour வெளியில் போய் விளையாடிட்டு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கபடி, கராத்தே, குல்ஃபு போன்ற இதெல்லாம் ஃபுட்பால் எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி யாருமே வந்து பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் பண்ணவும் முடியல. எல்லாருமே வந்து இப்போ ஒரே ஒரு ஃபோக்கஸை நோக்கி தள்ளுறாங்க பிள்ளைகளை. படிங்க 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸுக்கு வந்து IIT, JEE,
நீட் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் அனுப்புகிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து விட்றாங்க. அப்போ கடைசியில் வந்து அவன் வந்து எல்லாமே படித்து ஒரு பெரிய ஆளாக ஆகிறான் 36 வயசில். ஆனால் அதன் பிறகு வேதியோடு ட்ராவல் பண்ணுறான் லைஃப் லாங்கில். பட் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய சாதிச்சவங்க எல்லாருமே என்னென்னா உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவங்க தான் சாதிச்சிருக்காங்க. இதுதான் வரலாறு. இன்னைக்கு ஜாக்கி சான் சொன்ன இதுவாக இருக்கட்டும், பெரிய பெரிய வெற்றி அடைஞ்ச ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கட்டும், அவங்களாம் காலையில் நடைப்பயணம், காலையில் வாக்கிங் போயிருக்காங்க. 5 o'clock இருந்து நம்ம நடக்கணும். அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பிள்ளைங்களுக்கு நம்ம உருவாக்கணும். பிள்ளைங்களுக்கு 5 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் 1 hour 2 hour விளையாடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும். அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை நகரத்தில் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் வந்து ஆரோக்கியத்தை, இந்த ஒபிசிட்டின்றதே வராது. கண்டிப்பாக அதை சார்ந்த உணவு முறைகளும் மெயினாக இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் சார். உணவு முறைகள் பற்றி ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சார், ஏழுமலை சார் என் பேர். ஏழுமலை சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க சார். எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் சித்தி ஒன்று சார், 2 பொண்ணுங்க தான். சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்துட்டாங்க சார். சரி. அது சொத்து இருக்கு சார். சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது சித்திக்கும் அம்மாவுக்கு 2 பேருக்கு மட்டும் தான் சார் பாகம் வரணுது. சரி. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க சார். எங்க தாத்தா வந்து அதாவது ஒரு 6 மாசம் அவங்க பாத்துருந்தாங்க சார். கூட்டு போயிட்டு வாண்டடா தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. புரியுது. அவங்க கடைசி பார்த்ததுனால அவங்க சொத்து முழுசா அவங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. புரியுது சார். திரு கங்காதரன் சார். ஐயா வணக்கம். தாத்தா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இல்ல ஆமா சார், தாத்தா சொத்து இல்ல இறந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்ப இறந்து ஆயிடுச்சு சார், 2014 சார் இறந்தது அவரு. அவர் டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். வாரிசு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு சார். அதுல வந்து கையெழுத்து போட்டாங்க சார். அப்போ வந்து வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கும்போது பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி பேர்ல இருந்ததுனால. அப்ப அம்மா பேர்ல இருந்து சொத்து? ஆமா சார், அம்மா பேர்ல இருந்து, அதாவது எங்க பாட்டி பேர். அந்த பாட்டி பேர்ல இருந்து சொத்து? ஆமா சார். சரி ஓகே. இப்போ நீங்க பாட்டி சின்ன பாகப்பிரிவினை பண்ணிட்டீங்களா? பாகப்பிரிவினால எதுவும் பண்ணல சார். அதாவது எங்க தாத்தா அவங்க அதாவது வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணாங்க நம்ம கூட. சரி. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கின உடனே எங்க தாத்தா வந்து டக்குன்னு தூக்கி போயிட்டாங்க. கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்தா தூக்கி போயிட்டாங்க. அவங்க எங்க சித்தி விட்டா தூக்கி போயிட்டாங்க. இப்போ அந்த வாரிசு சர்டிஃபிகேட்ல நீங்க அம்மாவும் வராங்களே? அம்மா வராங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 3 பாகமா பிரிச்சிட்டீங்களா? 3 பாகம் 3 பிரிக்கல சார். அதனால தான் அவங்க 2 பாகம் பிரிச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுதான் தருவேன். எங்க தாத்தா பாகம் வந்து நான் எடுத்துங்க. அது சட்டத்தில் இடம் உண்டு சார். ஆஸ் ஏ லீகல் ஏரா அவருக்கு ஒரு ஷேர் உண்டு. இப்போ 3 லீகல் ஏர்னா தாத்தாக்கு, அம்மாவுக்கு, சித்திக்கு 3க்கும் பாகம் வரும். ஆமா சார். அவர் மறைவுக்கு பிறகு பண்ணாலும் நீங்க வேணா இது பண்ணலாமா தவிர, ஆனா இப்போ அவரோட அந்த தாத்தாவோட பாகத்தை அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அது அவங்க எடுத்துக்க முடியாது. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாமா தவிர, பாகமா பிரிக்க சொல்லி நீங்க 3ஆ பிரிங்க. பிரிச்சிங்க, அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு பிறகு அது உங்களுக்கு தான் வரும். அதான் சார், தாத்தா வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க அதாவது வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கின உடனே ஒரு 6 மாசம் தாத்தா இறந்துட்டார் சார். சரி. இறந்ததுனால வச்சு தாத்தா சொத்து அவங்களே எழுதி மாதிரி போலி பத்திரம் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க சார். அது எப்படி சார் பண்ண முடியும்? அது 2014 பண்ணிக்கிறாங்க சார் அவங்க பத்திரம். அப்படி பண்ண முடியாது. நீங்க வேற மனநிலை வேற அவங்க சரியில்லைன்னு சொன்னீங்க. அந்த சமயம் அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி எழுதினா செல்லுமா? அது அந்த மாதிரியான போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் லோக்கல்ல கொடுத்தனால அவங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் அந்த பக்கம் ஃபேவரட்டா போயிடுறாங்க சார். அவர் நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துல எஸ்பி கிட்ட சரிங்க சார், எஸ்பி கிட்ட கொடுங்க கம்ப்ளைண்ட். சரி சார். அதான் சார் 2014 அவங்க தகவல் தெரிஞ்ச உடனே அப்பே கேஸ் போட்டோம் சார். நம்ம கோர்ட்டு போய் போட்டு 10 நடந்தா சார் கேஸ் நடந்துருக்கா? கேஸ் நடந்திருக்கு. அப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்போ? ஸ்டேட்டஸ் வெறும் வாய்தா மட்டும் தான் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாசம் வாய்தா போடுறாங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வாய்தா வரதுல ஒரு வாய்தா வந்து சும்மா தலை காட்டி போயிடுறாங்க சார். அவங்க வக்கீல் மட்டும் மாத்தினே இருக்கிறாங்க சார். அவங்க மாத்தி வக்கீல் மாத்தி வச்சு இல்ல சார், அது கோர்ட்ல தலையிட முடியாது. எத்தனை வருஷமா நடக்குது கோர்ட்ல? 2014 சார். 10 வருஷம் ஆயிடுச்சு சார். 10 வருஷம் கம்ப்ளீட். நீங்க வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி. இப்ப அம்மாக்கு என்ன வயசு ஆகுது? அம்மாக்கு இப்ப 64 வயசு ஆகுது சார். சீனியர் சிட்டிசன் உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து ஸ்பீடா டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐஏ ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் போட சொல்லுங்க. இப்போ சரிங்க சார். அப்போ ஒரு ஆர்டர் போடுவார், சீக்கிரம் ரிகவரி பண்ணி அதை முடிக்கணும்னு சொல்லுவார். ஸ்பீடா ரிகவரி பண்ணணும்னு சொல்லுவார். ஓகே சார். அப்போ சீனியர் சிட்டிசன் சீக்கிரம் முடிப்பாங்க. 1 வருஷத்துல 2 வருஷத்துல முடிச்சு கொடுப்பாங்க. சரி. அதுல இன்னொரு விஷயம் சார், சங்கத்துல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜட்ஜிங்க மாத்தி ஆயிடுச்சு. ஐயா அதெல்லாம் நம்ம தலையிட முடியாது. இது வந்து ஐஏல ஒரு இன்ட்ரீம் ஐஏ போட சொல்லுங்க. ஓகே சார். ஜட்ஜி மாறுறாங்கன்னா அது வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்தோட இது. அது
சரிங்க சார், சரிங்க சார். நன்றி நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இல்லை சார், அதான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க குழந்தைகளுடைய உணவு முறை ரொம்ப கெட்டு போயிருக்கு. உணவு முறைகள் சார்ந்து விளையாட்டுகளை சார்ந்து பிள்ளைகளை வந்து நம்ம அவங்க வளர சமயத்தில் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து கான்சியஸ் அவங்களுக்கு தெரியாது. ஒரு 12, 13, 14 வயசில் நீங்கள் அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத பொருளை சாப்பிட மாட்டாங்க, எது தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அப்படி அது வரத்திற்கு அந்த கட்டமைப்பை பிள்ளைகளுக்கு நம்ம உருவாக்கணும். அப்படி நம்ம உருவாக்கின்ற சமயத்தில் தான் அவங்க குறிப்பாக அதை பற்றி பேசும்பொழுது அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த சிக்கன்லாம் வந்து பல பன்னாட்டு கம்பெனிகள் இங்கே இருக்கு, நான் பேர் குறிப்பிட விரும்பல, அதெல்லாம் சாப்பிடும் பொழுது அதில் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கிறதுனால ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டு ப்ரீமெச்சூர் ஏஜிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுது. அதை குறித்து நிறைய கட்டுரை எழுதுறாங்க, நிறைய மருத்துவர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அதை தாண்டி வந்து மக்கள் வந்து அதை திருப்பி அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதற்கு வந்து அரசாங்கமே வந்து ஒரு ஜியோ போட்டு எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை விற்கணும், விற்கக்கூடாதுன்றது ஒரு ஜியோ போட்டு ஒரு சுகாதாரத்துறை மூலமாக அதை வந்து வெளியிடணும். அதை அப்படி வெளியிட்ட சமயத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்பு வரும், அவங்களும் விற்க மாட்டாங்க. தேவையில்லாத பொருளை வந்து உடலுக்கு கெடுதியான பொருள் விற்க மாட்டாங்க. அதாவது குளோபலைசேஷன் வந்த பிறகு உலகத்தில் எந்த உலகமயமாக்கல் அப்படின்றது பிறகு இதனால எங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட இது எப்படி தடை பண்றதுக்கான சாத்தியங்கள் மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம கொடுக்க. மக்களை தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடியன்னா இன்னைக்கு வந்து பரோட்டாவுக்கும் ஆல்காக்கெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொன்னார். ஆமாம், இப்போ வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல சமயத்தில் அது வந்து அதுக்கான சூழ்நிலையை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தணும். இப்போ அவர் சொன்ன அந்த மருத்துவர் சொன்னதை விளம்பரப்படுத்தணும். அப்போ நீங்கள் தடை பண்ண முடியாது உங்களால் அப்படி சொல்கிறீங்கன்னா விளம்பரப்படுத்துங்கன்ற. நீங்கள் அவன் நல்லது கெட்டதை நீங்கள் சொல்லுங்க, அவன் முடிவு பண்ணிட்டான் வாங்குறதா வாங்காததான். இதில் இன்னொரு கேள்வி கூட இருக்குது. இப்போ இடையில வந்து மேகின்னு ஒரு விஷயத்தை தடை பண்ணாங்க, அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அதில் உள்ள விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, என்ன நடந்ததுன்ற விஷயங்கள் எதுவும் தெரியல. நம்ம இதை பற்றி பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யாரை அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சார்? நான் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் கிராமம் ராஜபூபதின்னு பேசுறேன் சார். ராஜபூபதி சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. எங்களுடைய இடம் வந்து சார் நாங்க வந்து 1972 கொடுத்த பட்டா இருக்கு. சரி. அதை நாங்க போக்குவரத்து பண்ணாம இருக்கோம், பண்ணாம விட்டுட்டோம். அதனால பக்கத்துல பொது பாதையை அடைச்சிட்டு இருந்தவங்க எங்க நம்பரை வச்சு அவங்க பட்டா அது உங்க மாவட்டத்திலே தான், திருவாரூர் மாவட்டத்திலேவா? அங்கேதான். சரி சரி. வந்து எங்களோட இடத்த வந்து நம்பர் வச்சு அவங்க பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. சரி. அது வந்து நாங்களே சரி சாதாரணமா போய் சொல்லுங்க, இந்த மாதிரி எங்க நம்பர் நீ பதிவு பண்ணிட்டு தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ எங்களை மாத்தி கொடுப்பாரு நாங்க சொன்னோம். சரி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே நம்ம பஞ்சாயத்து பொருள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, எலக்ட்ரிசிட்டி பொருளை கரண்ட் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க விவோ வந்து ஆடியோ விசாரணை கொடுக்கணும். இப்ப எங்க இதெல்லாம் ஆடியோ தாசில்தார்ட்ட எல்லாமே போய் நாங்க சப்மிட் பண்ணிட்டோம் சோனல் நடத்துக்கிட்ட. ஓகே. அது வந்து ஆடியோவுக்கு போகாம இருந்து இப்பதான் போயிருக்கு. 2 மாசம் முன்னாடியே நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க சார்பா கூட்டத்துக்கு யாருமே வரல, வக்கீல் மட்டும்தான் வந்து ஆஜராயிட்டு இருந்தாங்களா 3 தடவை. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க வந்து நம்ம இடத்தையே அவங்களுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சரி சரி கங்காதரன் சார், இப்போ இந்த பட்டம் முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு? என்னோட அப்பா பேர்ல இருந்தது. அப்பா பேர்ல இருந்துச்சு. சரி. ஆமா, அப்பா தவறிட்டாங்க. 35 வருஷம் ஆயிடுச்சு எங்க தவறி. சரி சரி சரி. அது நாங்க போக்குவரத்து பண்ணாததை வச்சு நிலுவையும் போட்டு அதை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். சார், நீங்க அது அப்படி பண்றது தவறு. அது நீங்க எத்தனை பேர், அப்பாவுக்கு எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? நாங்க 5 பேர், அம்மாவோட சேர்த்து 6 பேர். சரி, ஓகே. நீங்க பாகப்பிரிவினை பண்ணல? அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாருமே அங்கேயே தான் இருக்கோம். அக்காங்க கட்டி கொடுத்துட்டு அவங்க தனியாயிட்டாங்க, நாங்க அண்ணன் கொஞ்சம் தான் அங்க இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ அவங்க எதனா பக்கத்துல இருக்காங்க, எதனா உங்களுடைய உறவு முறையா? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, சும்மா எங்க தெருத்தை ஒட்டி அப்படியே வந்தவங்க தான், அவங்க அப்படியே இருந்தவங்க தான். உறவு முறை கிடையாது, அவங்க இருக்கிறது பொதுப்பாதை தான். சரி, ஓகே. இப்போ அதனால அதை பற்றி ஒன்றும் உறவு முறையாக இருந்தால் தான் பிரச்சனை வரும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆடியோ என்ன சொல்றாரு சார்? இது ஆடியோ கிட்ட ஜாஸ்திதார் ஆடியோ விசாரணை முடிஞ்சு ஆடியோக்கு போயிருச்சு. 2 மாசம் ஆச்சு. ஆனா 2 மாசமா எனக்கு எந்த பதிலும் இல்லை. இப்ப 2 நாள் முன்னாடிதான் அங்க இருந்து எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்மணம் வீட்டுக்கு வந்துச்சா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் வரல. 2 நாள் முன்னாடி வந்து நான் நேர்ல நான் தான் சார் பொழுதுனைக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். 1 வருஷமா 6 மாசமா இது சம்பந்தமா நான் சைக்கிள்லயே தான் அலையிறேன். அம்மையப்பன் கிராமத்துல இருந்து திருவாரூருக்கு. எந்த ஒரு சரியான பதிலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இடமே என்னதுங்கிற மாதிரி அந்த பார்ட்டி கொண்டு வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது ஆர்டிஓ என்கொயரி பண்ணிட்டோம். நீங்க வந்து இந்த இது சம்மன் கொடுத்து உங்களுக்கு விசாரிப்பாங்க, அவங்களையும் விசாரிப்பாங்க, உங்களையும் விசாரிப்பாங்க. சரி, உங்களுக்கு நாவங்களை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நாவலம் கொடுத்தாங்க, அது யாருதுன்னு அவங்க ஆர்டிஓ முடிவு பண்ணுவாரு. சரி. இதுல வந்து நீங்க அடுத்தது வந்து அது கிரிமினலா கொண்டு போங்க. ஆர்டிஏ ஆக்ட்ல போட்டு எந்த அடிப்படையில பட்டா அவர் பேர்ல மாறுச்சுன்னு கேளுங்க.
இல்ல இது வரைக்கும் தாசில்தார் ஆபீஸுக்கு 4 RTI போட்டிருக்கேன் சார், எந்த பதிலுமே எனக்கு இல்லை. கிட்டத்தட்ட சில இது மேல்முறையீடும் போட்டுட்டு எந்த பதிலும் கிடையாது. கொடுக்கல. மேல்முறையீடும் போட்டுட்டு எனக்கு பதில் கிடையாது. சரி 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 ஓகே. நீங்கள் வந்து ஃபேக் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபேக்கான இது தரவுகளை கொடுத்து இங்கே பட்டா மாத்திரியாங்கன்னு சொல்லி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்ப அவங்க வந்து நம்ம போட்டிருந்த நம்ம வீட்டு கேட்டையே வந்து அவங்களே வந்து ஆள் வச்சு உடைச்சி வேற போட்டுனாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. இல்லை அதை விட்டுருங்க சார். இந்த பட்டா ஐயா இந்த பட்டா மாத்தினதுக்கு கேட்குறேன் நான். அது கொடுத்தாங்க. அதான் நம்ம மாத்தினவங்க வந்து நேரடியா என்ட்ரி ஆகாம வேற ஆளை வச்சு பூட்டி உடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட்டா மாத்தினவருக்கு மேல அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அந்த பூட்டு போட்டா பாருங்க, எல்லாத்துக்குமே அந்த எஃப்ஐஆர் மட்டுமே எங்களுக்கு காட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு தான் நாங்க எஃப்ஐஆர் போட்டோமே, உங்களுக்கு தான் நாங்க எஃப்ஐஆர் போட்டோமே. எஸ்பி ஆபீஸ்ல போய் 2-3 தடவை மனு கொடுத்துட்டேன். கலெக்டர் அம்மா கிட்டே நேர்ல மனு கொடுத்துட்டு, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் அந்த சட்டா நேர் மாத்தினவருக்கு ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காரு, செக்கரா இருக்காரு அரசு போக்குவரத்து துறையில. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இது வரைக்கும். எப்ப இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக தானே நாங்க இவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயா ஒன்னும் இல்லை, ஆடியோ என்கொயரிங் இருக்கு, சம்மன் ஓட்டம் என்னன்னு பாருங்க. அது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு மீண்டும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க புகார்பட்டிக்கு. சார் எங்க நகல் வந்து அதான் எழிலகத்துல பார்க்க சொல்லி நீங்க ஒரு தகவல் ஏற்கனவே சொன்னீங்க. அது எழிலகத்துல போனா போன் பண்ணிக்கிறதுக்கு எந்த தகவல் இல்லை. நீங்க ஆர்டிஐல போடுங்க, எழிலகத்துக்கு ஆர்டிஐல போட்டு கேளுங்க. ஆர்டிஐ போட்டு பதிலே வரல. சில இடங்கள் நானும் எவ்வளவு அலைஞ்சு பார்த்துட்டேங்க. பண்ண வரல. நிகழ்ச்சி முடிஞ்சு தொடர்பு கொள்றேன் ஐயா உங்களை. சரி நல்லது, நன்றி 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 சார், அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ அரசு துறை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்வி நமக்கு வந்து பல ஒரு எளிதாக அணுக முடியலை அப்படின்ற ஒரு சூழலா, இப்படி ஒரு தீர்வு கிடைப்பது இன்னைக்கு இடத்துல சார் பிரச்சனை. எனக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த அது கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நகராட்சியாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், மாநகராட்சி எதனா இருக்கட்டும், அந்த இடம் வந்து ஒரு பேர்லேயே இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அந்த விஓ ஆர்ஐலாம் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது பட்டாவாக இருக்கட்டும், அதை அப்படியே விட்டு இது என்னென்னா இதெல்லாம் ஒரு பணம் காய்க்கிற இடமா ஆக்கிட்டாங்க. இப்போது இதெல்லாம் வந்து மாற்ற போனால் இப்போ எவ்வளோ போகுது இடம்? ஒரு 1 கோடி ரூபா போதா, ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு காசு புழங்குற இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் காசு வாங்குறாங்க. அப்போ வந்து இந்த வருவாய்த்துறையில் செயல்படுகிற எல்லாமே வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ, பட்டா மாற்றுறதா இருக்கட்டும், சிட்டா மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஆன்லைனில் பட்டா ஏற்றுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ ஆன்லைனில் பட்டா ஏற்றுக்குன்னா வேணும்ட்டு அங்கே இருக்கிறவங்க ஆர்ஐவிஓலாம் வேணும்ட்டு தவறான தகவலை கொடுத்து வேற ஒரு பேரில் மாற்றி விட்றாங்க. அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆடியோ கிட்ட போனீங்கன்னா அது அலைஞ்சி நானே கேட்குறேன், இந்த சொத்து இவர் தான் உங்களுக்கு தெரியுதுல, உனக்கு தெரியலையா, ஒரு போலீஸை கூட இன்ஸ்பெக்டரோட கூப்பிட்டு வச்சுக்க. இந்த எதனா மாறாமல் இருந்தால் அவங்க வாரிசு யாருன்னு பாரு, நீங்கள் அந்த ஊரில் விசாரிச்சா தெரிஞ்சிடும் யார் வாரிசுன்னு, அவங்க பேரில் மாற்றி விடுன்ற. சரி சார், புரியுது. தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் ஈரோடுலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர்? என் பேர் சிவகுமார். சிவகுமார் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். சார் எங்களுக்கு எங்கள் சொந்த ஊர் சமயபுரம். அங்கே வந்து எங்களுக்கு இராம் சமயபுரம்னு ஒரு ஊராட்சியில் வந்து எங்களுக்கு ஒரு 5 சென்ட் இடம் இருக்குங்க. சரி. அதில் வந்து ஒரு காலி இடம் தாங்க, ஒரு 10 கட்டு ரூம் வந்து போட்டிருக்கோம், மண் சுவர் வீடு. சரி சார். அதில் வந்து ஊராட்சி வீட்டு வரி வந்து 100 ரூபா கட்டிட்டு வந்தாங்க, கையில் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டரில் மாறிடுச்சு. இப்போ ஏதோ மாற்றம் போடுறது, அது ஏதோ மாறி போயிடுச்சு. உங்களுக்கு 650 ரூபா கட்டணும், கம்ப்யூட்டரில் காட்டுறத மாற்ற முடியாது. புரியுது. நீங்கள் 650 தான் கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க சார். திரு கங்காதரன் ஐயா வணக்கம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க. அந்த ஊராட்சி செயலாளர்கிட்ட போய் கேட்டிங்களா? கேட்டங்க. அவர் கேட்டதுக்கு அப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் பார்க்கலாம் 2 வருஷமா இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. நீங்கள் அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் அதை நினச்சி வீடியோவை பாருங்க. அந்த ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் கொடுங்க கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி இந்த ஊராட்சியில் இருக்கேன், இதில் வந்து இது மாதிரி தேவையில்லாமல் மாற்றிருக்காங்க, தவறுதலாக மாற்றிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் மாற்றி தர மாட்டாங்க. மாற்றி தரலைங்க. நீங்கள் அது நீங்கள் கொடுங்க, வீடியோ கிட்ட கொடுங்க, கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. வேறு என்ன அந்த வட்டாட்சியர் யூனியன் ஆஃபீஸில் இருப்பார் பாருங்க. இந்த ஒன்றியத்துக்கு இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஒன்றிய ஆஃபீஸ் இருக்கும் பாருங்க. இருக்குங்க. அந்த பிடிஓ ஆஃபீஸ் கிட்ட கொடுங்க. சரிங்க சார். கொடுங்க, அவரு மாற்றி கொடுப்பாரு. சரிங்க சார். ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றி சார். சார் நம்ம அந்த மேகி இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ நன்றி சார், நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. இல்லை அதில் வந்து ஏற்கனவே தடை பண்ணாங்க, திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் தடை பண்ணாங்க, இப்போ எதுக்காக திருப்பி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியில் ஏதாவது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் எங்கேயுமே கேட்கும்போது அதுக்கான பதில்கள் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் சால்ட் ஹை சோடியம் இருக்குது, இது வந்து பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. மிலிட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் டோட்டலாக பேன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருச்சு. இப்போ என்ன சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க? இப்போ சாப்பிடலாமா கூடாதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கேயுமே விட கிடைக்க மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் தான் இதுக்கான தரவுகளை மக்களிடத்தில் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒன்று வந்து நீங்கள் பேன் பண்ணுறீங்கன்னா ஏன் பேன் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை வெளியே பேன் பண்ணும்போது ரீசன் சொன்னாங்க, இல்லை சோடியம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்பு வந்து அதிகமான அந்த பிளட் ப்ரெஷர் காசிங் ஏஜெண்டாக இருக்குது, அதனால் வந்து அது ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல நமக்கு. இந்த மாதிரியான பல குழப்பங்கள். இதில் பல பிஸ்னஸ் சார், அது எல்லாமே பிஸ்னஸ் தான். நீங்கள் உணவு சார்ந்த பிஸ்னஸ் நம்பர் 1, மருத்துவம் சார்ந்த பிஸ்னஸ். இப்படி தான் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து நினைக்கிறேன் இந்த மீட் வந்து நமக்கு சென்ட்ரலில் வந்து பல டன் கணக்கில் வந்து இறங்குது. பல்வேறு ஹோட்டல்களுக்கும் இன்றைக்கி பேர் சொல்லி இப்போ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸுக்கும் அது சப்ளை ஆகுது. அப்போ மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கெட்டுப்போன ஒரு இறைச்சி தான் வந்து கிடைக்குது அப்படின்னா அது பெரிய ஹோட்டல்லையும் இந்த நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அதுக்கு இப்போ ப்ரோட்டீனுக்காக நம்ம சாப்பிட சொல்கிறோம், ஆனால் அதிலும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதோட சேர்த்து பல வியாதிகளும் சேர்ந்து வருதோ அப்படின்ற கேள்வி வருது. நீங்கள் ஹோட்டல் சார்ந்தவங்க ஒரு டிபேட் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்னு கேட்க சொல்ல சாப்பிடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறாரு ஹோட்டலில் இருக்கிறவங்க. அந்த ஹோட்டல் பெரிய ஆஃபீஸ் பெரிய முதலாளிகளே அதை சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கான பல தரவுகள் அவர் சொல்கிறாரு. அப்போ மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும். ஆனால் பட் முடியாத பட்சத்தில் நம்ம இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி சிலது நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம சாப்பிட்றோம். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமைச்சு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்ற சூழ்நிலையை நம்ம பழைக்கணும். இன்றைக்கி அதுதான் நமக்கு அது பெஸ்ட்டாக நமக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நீங்கள் வந்து அதுக்கு நிறைய ஃபுட் பாய்சன் ஆகுறதெல்லாம் பார்க்குறோம். நைட்டு சாப்பிட்ட மாணவி பரோட்டா சாப்பிட்ட மாணவிலாம் இறந்ததெல்லாம் பார்க்குறோம். ஆமாம். அப்போது அதற்கான இதுக்கான நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் நம்மக்கிட்ட அழிஞ்சிட்டே வருது. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் வீட்டுக்கே உணவு வருது. அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஹோட்டல்ஸ் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வர்த்தகம் பண்ணுறாங்க. அதை வச்சு சனி ஞாயிறு பேர் கொடுத்துட்டு வெளியில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்துருக்காங்க. அப்போ சமைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சமைக்கக்கூடிய அந்த இதுவே இல்லாத கலாச்சாரம் போயிடுச்சு. அதுக்கான அந்த ஹோட்டல் நிறுவனங்கள் இதுக்கு இன்றைக்கி 10 டன் கறி வேணா என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சென்னையில் எந்த பகுதியிலேருந்து அழைக்கிறீங்க? சென்னையில் இருக்கோம். அதான் எந்த ஊருமா? சென்னையில் எங்கே? வேப்பம்பட்டில். சொல்லுங்கம்மா. என் பேர் மின்சாஜி பேகம். சொல்லுங்கம்மா. இப்போ எங்கள் வீட்டுக்காரோட தாத்தாவோட சொத்து. ஓகே. அந்த தாத்தாவோட சொத்து இடத்த வந்து இப்போ வந்து அந்த பத்திரம் இல்லைன்றாங்க. அது என்ன பண்ணலாம்? அது பத்திரம் இல்லைன்னா எப்படி அது? ஆமாம், ஒரு பத்திரம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காணாம போயிடுச்சா இதெல்லாம் யாருக்குன்னா அடமானம் போட்டிருக்காங்களா அதை பாருங்கள். சரிங்க சார். உங்களுக்கு காணாம போயிடுச்சு அந்த பத்திரம், உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு அந்த பவர் வேணும்னா சரிங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சரிங்க ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சரிங்க. அதை வாங்கிட்டு அதன் பிறகு வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டு சரிங்க 30 நாள் கழிச்சு போலீஸை என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்கணும். சரிங்க. நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரிங்க. அதை கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நீங்கள் அந்த பத்திரம் இல்லாத ஒரு பவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார் நான் உங்கள் பையன் பேசுகிறேன். சொல்லுங்கப்பா. சார் இப்போ எங்கள் அண்ணன் நீங்கள் 2 பேர் சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க தம்பி, கேட்குது. சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேர் சார். அந்த தாத்தாவோட சொத்து இது 3 தலைமுறை ஆயிடுச்சு சார் இது. சரி. இப்ப வந்து எங்க பெரியப்பா கிட்ட வந்து பத்திரம் இருந்தது. அவங்க வந்து காணா போச்சுன்னு இப்ப சொல்றாங்க. ஊர் உலகம் ஊர்ல இருக்கவங்க கேட்டா காணாம போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இவங்க ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்றாரு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றாரு. ஆமா, இது எப்படி சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி அந்த பத்திரம் உங்களுக்கு அந்த பத்திரம் கிடைக்கல, அந்த பத்திரத்தோட வேலை வேணும்னா ஆல்ரெடி சொன்னோம் பாருங்க, நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அது செல்லும். ஓகே. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, பத்திரம் காணன்ட்டு. சரி சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. 30 நாளுக்குள்ளே வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து ஒரு நோட்டரி பப்ளிக்கில் சீலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரி சார். அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றதெல்லாம். சரி சரி சார். சார் இது வந்து தாத்தா பேரு பாட்டி பேருன்னு இருந்தா தனித்தனியா ஷேர் வருமா சார்? இல்லை சார், இப்போ நீங்கள் உங்கள் பெரியப்பா உங்கள் சித்தப்பா 2 பேர் தானே? ஆமா, 2 பேர் தான். வாரிசு 2 பேர் தானே? ஆமா. அவங்க 2 பேருக்கும் அவங்க தாத்தா பாட்டி பேர்லையும் சொத்து இருக்கா? அதான் இன்னும் அதே கண்டுபிடிக்க முடியல சார்.
இல்லை இப்போ நீங்கள் தாத்தா பேரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கேட்ட தாத்தா பேரோட வாரிசு இவங்க தான், இவங்களுக்கு 2 பேருக்கு தான் வரும் சொத்து. ஓ அவள்தான். ஆமாம், வேறு யாருக்கும் போகாது. சரி, இல்லை இல்லை, இது முதல்ல யார் பேர்ல இருக்குன்றதே தெரியல, எனக்கு பத்திரமே இல்லை அப்படின்றாங்க, அதனால தான் நான் கேட்டேன் சார். எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருது சார் அது? இது வந்து ஒட்டஞ்சத்திர திண்டுக்கல் சார். இது நீங்கள் வேப்பாட்டிலேருந்து கேட்குறீங்க? நான் கேட்குறது வந்து வேப்பம்பட்டு சார். சரி, ஓகே. நீங்கள் வந்து இப்போ திண்டுக்கல்னா திண்டுக்கல்ல அந்த இடம் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கன்னு பாருங்க. சரிங்க சார். அந்த ஆர்டிஐல போட்டு கேளுங்க, இது மாதிரி வந்து இந்த உங்கள் தாத்தா பேரில் என்னென்ன சொத்து பதிவாக இருக்குது, எதனா அதை அந்த இதில் கேட்டிங்கன்னா அவங்க ஆர்டிஐ கிட்ட சொல்லுவாங்க இருக்குதா இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். ஓகே சார். அப்படியே அதே ஆர்டிஐ விஓஆர்ஐக்கும் போடுங்க. ஓகே சார். ஆமாம், அந்த எங்கள் எஃப்எம்பியில் எங்கள் தாத்தா பேர் ஆயா பேர் எதனா சொத்து இருக்கான்னு கேளுங்க. சரிங்க சார். கேட்டிங்கன்னா அதுக்கான தரவுகள் கொடுப்பாங்க, அதை வச்சு என்னென்ன சர்வே நம்பர் சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். நன்றி அடித்ததுக்கு நன்றி. நன்றி சார். இன்று நமக்கு நேயர்களுடைய பல்வேறு கேள்விகள் வந்து உரிய தீர்வை சொன்னீங்க. நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குறிப்பாக நம்ம அந்த ஒபிசிட்டி இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ்பாங்க, இந்த உடல் பருமன் அது குறித்த விஷயங்கள் பற்றி நம்ம மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.